ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 22 தொடக்கம் 30 ஈறாக. இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வந்து முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பல பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவுண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையானோர், முதன்மையானோர் கடைசி ஆவர். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 21வது ஞாயிற்றுக்கிழமையிலே காலடி பதித்து வைத்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலே இறைவார்த்தை மிகவும் ஒரு முக்கியமான பகுதியை எங்களுடைய வாழ்விலே எடுத்து காட்டியிருக்கிறது. எங்களுடைய வாழ்விலே அனைத்து விதமான வழிகளுக்கும், அனைத்து விதமான வாழ்க்கை முறைமைகளுக்கும், அனைத்து விதமான வாழ்க்கை சவால்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அனுபவிக்கின்ற மகிழ்ச்சிகரமான, துக்கமான எல்லா விடயங்களுக்கும் வழிவகுக்கக்கூடிய, பாடம் புகட்டக்கூடிய ஒரே நூலாக இறைவார்த்தை எங்களுக்கு அமைகின்றது. இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு ஒன்றை கலக்க வேண்டும் என்ற அந்த ஆசையோடு நாங்கள் எங்களை மாற்றி அமைக்க இறைவார்த்தை இன்றைய பகுதியிலே எங்களுக்கு அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு உலகம் தோறும் ஊரூராக மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தனுடைய நோக்கம் நாங்கள் மனமாறி நற்செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தன்னுடைய சீடர்களையும் உலகம் பூராக எல்லா திக்கு திசைகளுக்கும் அவர் அனுப்புகின்ற பொழுது நீங்கள் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் எல்லோரையும் ஒன்றாக இணைப்பதனுடைய நோக்கமாகவே காணப்படுகிறது. மார்ட்டின் லூதர் கிங் என்று சொல்லுகின்ற அவர், எனக்கு ஒரு கனவு உண்டு, அந்த கனவானது வெள்ளை நிற குழந்தைகளும் கருப்பின பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் கை கோர்த்து நடக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் எழுதிய நூலிலே அழகாக சொல்லப்படுகின்றது, ஆண்டவரும் இறைவனும் எங்களுடைய பிற இனத்தவர் பிற மொழியின் பேசும் அனைவரையும் கூட்டி சேர்க்க நான் வருவேன் என்று சொல்லுகின்ற அந்த இறைவார்த்தையை பார்க்கின்ற பொழுது சமத்துவத்தை சுட்டி காட்டுகின்றது. எனவே அந்த சமத்துவமான அந்த வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் பயணிக்கிற பொழுது பல வகையான இடுக்கமான வழிகளிலே நாங்கள் செல்ல அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது இலகுவான வாழ்வு அல்ல. அந்த இலகுவான வாழ்வு அல்ல என்பதற்காக வாழ்ந்து காட்டியவரே எங்களுடைய ஆண்டவர் இயேசுவாக இருக்கிறார்.
ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய பகிரங்க பணியின் வாழ்வாக அந்த 3 வருடத்திலே அவர் எமக்காக பெற்றுக்கொண்ட அந்த அடிகள், வேதனைகள், இகழ்ச்சிகள் எல்லாம் கரடுமுரடான பாதை வழியாகவே அவர் சென்று மீட்பை எங்களுக்கு பெற்றுத்தர அவர் தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்தார். எனவே ஒருவர் தன்னுடைய மீட்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னை இழக்க வேண்டும், தனக்குரிய அனைத்து விதமான நன்மைத்தனங்களையும் அவர் சம்பாதிக்க வேண்டும். அயலவர்கள், மற்றவர்கள் எங்களுடைய அந்த மீட்பு பெறுகின்றவருடைய வாழ்வை பார்த்து ஆச்சரியம் கொள்ளுகின்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதே அந்த நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் எங்களிடத்திலே அவருக்கு ஒரு பரிசாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னை தியாகம் செய்து எங்களுக்கு ஒரு மீட்பராக, மீட்பின் சின்னமாக உயர்த்தப்பட்டவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு எருசலேம் நகருக்குள்ளே போகின்ற பொழுது அங்கே எருசலேம் நகரம் என்று சொல்லுகிற பொழுது பல அரண்மனைகளை கொண்ட ஒரு நகரமாக இருக்கிறது. எருசலேம் நகரத்தை சூழ்ந்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஏராளமான அரண்மனைகளை நாங்கள் அங்கே காணுகின்றோம். அரசர்கள் வாழுகின்ற இடமாக இருக்கிறது. எருசலேமுக்குள்ளே அவர் வரவேற்கப்படுகின்ற பொழுது அங்கே அவருடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக அமைய போகின்றது, இந்த அரசர்கள் தன்னை எவ்வாறு எதிர்க்கப் போகிறார்கள், அதன் எதிர்ப்பினூடாக நான் என்னுடைய மக்களுக்காக அனுப்பப்பட்டேன், அவர்களுக்கு நான் எவ்வாறு மீட்பை அளிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவருடைய வாழ்வு பற்றி அவர் அறிந்தவராக அந்த பயணத்தினூடாக அந்த பயணத்தை அவர் மேற்கொள்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வை நமக்காக இழந்தார் என்று சொன்னால், நமக்காக அவர் நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய அமைதிக்காக, நம்முடைய சந்தோஷமான வாழ்வுக்காக தன்னையே தியாகம் செய்து 2 கரங்களையும் விரித்து இறுதியாக தந்தையே உம்முடைய கையில் என்னுடைய ஆன்மாவை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் இறைவனாக இருந்தும் தந்தையாக இருந்தும் தன்னுடைய தந்தையினுடைய திட்டத்திற்கு பணிந்து அந்த மீட்பின் சின்னத்தை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான தன்னுடைய வாழ்வினூடாக அவர் பெற்றுத்தந்தார் என்பதிலே கிறிஸ்தவனாகிய நானும் நீங்களும் மகிழ்ச்சி கொண்டு பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் எங்களுக்காக, என்னுடையதும் உங்களுடைய வாழ்வுக்காகவே அவர் தன்னை தியாகம் செய்தார். அது அன்றைய இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வை அவர் தன்னுடைய வாழ்வாக கருதி எங்களுடைய மகிழ்ச்சிக்காக, எங்களுடைய வாழ்வுக்காக, எங்களுடைய சீரான ஒழுக்கமான வாழ்வுக்காக எல்லா திசைகளிலும் சென்று நற்செய்தியை பறைசாற்றி தன்னுடைய சீடர்களை எங்களுக்கு தூதுவராக, எங்களுக்கு வழிகாட்டியலாக அனுப்பி எங்களுடைய மீட்பின் பணியாளர்களாக அவர்களை மாற்றினார் என்று சொன்னால், அவர் மீது வைத்திருந்த அளவு கடந்த அந்த அன்பும், அளவு கடந்த அந்த பாசமும் எங்களுடைய வாழ்வை மாற்றி போட்டது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் வாழுகின்ற இந்த பயணத்திலே, நாங்களும் மீட்பின் திட்டத்திலே பயணித்திருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய சுயநலத்தோடு வாழாமல் பிறநலத்தோடு வாழ்ந்து ஆண்டவருடைய பக்கமாக, ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கின்ற, இன்னும் கிறிஸ்தவர்களாக இருந்தும் ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுறாமல் இருக்கின்றவர்களுடைய வாழ்வை நாங்கள் மீட்பின் பயனாளிகளாக நாங்கள் மாறி நாங்கள் எதிர்நோக்கின் திருப்பயணத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிற பொழுது இந்த ஜூபிலி ஆண்டிலே இரக்கம் காட்டி, இந்த ஜூபிலி ஆண்டிலே அன்பு செய்து அந்த மீட்பின் திட்டத்திலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுது அயலவர்களையும் கிறிஸ்துவை அறியாதவர்களையும் எங்களுடைய பாதையிலே நாங்கள் இட்டு அவர்களுக்கும் நாங்கள் ஒரு முன் உதாரணமான வாழ்ந்து காட்ட ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும், அதனூடாக என்றும் எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரை போற்றுகின்ற, முன் உதாரணமாக கொண்டு வாழுகின்ற வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய குடும்பத்திலே சரி, எங்களுடைய அயலிலே சரி, நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மற்றவர்களை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற மன பக்குவத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இன்றைய நாளிலே நாங்கள் மன்றாடி ஆண்டவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒப்படைத்து எங்களுடைய வாழ்வுக்காக மீண்டும் தொடர்ந்தும் நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடி எங்களுடைய வாழ்வை
நல்லதொரு பயணத்திலே நல்லதொரு பாதையிலே நாங்கள் பயணிக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் மன்றாடி